ஹலோ மக்களே, போன வாரம் தான் எங்கள் வீட்டில் வந்து நெல் அறுவடை முடிஞ்சு அந்த நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு போய் மண்டியில் போட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு நமக்கு சாப்பாட்டுக்காக மட்டும் 4 மூட்டை நெல்லை மில்லில் கொடுத்துட்டு வந்திருந்தோம். அங்கேருந்து தான் இப்போ நமக்கு இந்த மூட்டைலாம் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. லோடு வண்டி வந்து காலையிலே வீட்டு முன்னாடி இந்த மூட்டைகளை இறக்கி போட்டு போயிடுச்சு. இது எல்லாமே அரிசிங்க, நம்ம நெல்லாக கொடுத்துட்டு வந்தோம்ல, அதுதான் நம்மளுக்கு இப்போ அரிசியாக வந்திருக்கு. 4 மூட்டை நெல் கொடுத்துருந்தோம். இப்போ 6 சிப்பத்தில் வந்து நமக்கு அரிசி வந்திருக்கு. ஒரு சிப்பம் வந்து 25 கிலோ அந்த அளவுக்கு இருக்குங்க. கொஞ்சம் நொய் அரிசியும் வந்து கொடுத்துருந்தாங்க. அம்மா அதை தான் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் வீட்டில் வந்து அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு அரிசிலாம் வெளியே வாங்க மாட்டோம். இந்த மாதிரி நம்ம நிலத்தில் விளையுது இல்லைங்களா, அதிலிருந்தே நாங்கள் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சுப்போம். இந்த பாலிஷ் பண்ணி வெளியே விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அரிசிலாம் நாங்கள் வாங்கி சாப்பிடவே மாட்டோம். நம்ம வீட்டில் விளையிறது தான். அதுக்கப்புறம் தோசை ஊற்றலான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு மட்டும் 2 தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். அம்மா எப்போவுமே காலையில் டிஃபன் தான் சாப்பிடுவாங்க. மதியத்துக்கு சாப்பாடெல்லாம் அம்மா வந்து சமைச்சு வச்சுட்டு அவங்க நிலத்தில் இன்றைக்கி வேலை இருக்குது, அதுக்கு போகிறதுக்காக அவங்க கிளம்பிட்டு இருந்தாங்க. அதனால் நான் அம்மாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுருந்தாங்க. இந்த சாதம் வந்து மதியம் எனக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் காரக்குழம்பு தான் வச்சுருந்தாங்க. நிலத்துக்கு போகிறதுக்கும் கொஞ்சம் வந்து தூக்குவாளியில் அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. எடுத்து வச்சுட்டு அதை கொண்டு போயிட்டு அங்கே சாப்பிடுவாங்க. நிலத்தில் வேலை செஞ்சு முடிச்சுட்டு மதியத்தில் அங்கே சாப்பிடுவாங்க. ரசமும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இது வந்து நைட்டு மீதம் இருந்த குழம்புங்க. இங்கே தூக்குவாளியில் பார்த்தீங்கன்னா அம்மா நிலத்துக்கு போகிறதுக்காக கொஞ்சம் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. அப்பா அம்மா கூட யாராச்சும் வேலைக்கு வருவாங்களே, அவங்களும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. நான் டெய்லி காலையில் ஹாட் வாட்டரில் கீயும் லெமனும் போட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு வரேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு வெயிட் லாஸ் ஆகும்னு சொன்னாங்க. அதனால் இதை நான் ஒரு 1 வீக்காக ட்ரை பண்ணுறேன். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அம்மா நிலத்துக்கு போய் களை வெட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கூட வந்து வெட்டுறது எங்கள் அத்தை தான். கூலியாலெலாம் இப்போ யாருமே அதிகமாக வர்றதில்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் கூட விவசாயம் அழியறதுக்கு காரணமே கூலி ஆள்லாம் வர்றதில்லை. எல்லாமே கம்பெனி வேலைகளுக்கும் இந்த 100 நாள் வேலைகளுக்கும் போயிடுறாங்க. அதனாலே விவசாயம் வந்து கம்மியாயிடுது. இங்கே காயிற இந்த மொட்டை வெயில இவங்க 2 பேர் இந்த நிலம் ஃபுல்லுத்தையுமே வந்து களை வெட்டணும். இது வந்து வேர்க்கடலை செடிக்கு வெட்டுற 2வது களை. இப்படி காயிற வெயிலில் அம்மா வார்த்தையை மட்டும் இங்கே கண்ணில் தெரியுது பாருங்கள், க்ரீனிஷாக, அந்த எல்லா இடத்தையுமே ஈவினிங்குள்ளே வெட்டி முடிச்சுடுவாங்க. இப்படி கஷ்டப்படுறவங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் மக்களே.